கர்த்தருக்கு மிகவும் பிரியமான என் அன்பு தேவஜனங்களே, மறுபடியும் உங்களை இந்த ஆசீர்வாதமான ஆலோசனைகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோட இடைப்பட செய்த என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் தேவன் உலகத்தின் முடிவு பரியந்தம், அதாவது உலகத்தின் கடைசி வரை என்ற தலைப்பின் கீழ் தேவன் எனக்கு தந்த சிறு ஆலோசனையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதத்தில் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது முதல் நாம இந்த உலகத்துல நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் தான் தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவன் நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். அதற்கு என்ன அர்த்தம்? ஏன் அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரு? இந்த வசனத்தை குறித்து நான் தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின சில காரியங்கள் என்னன்னா, வேதத்தில் உள்ள யூதாவின் புஸ்தகத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அதாவது மோசே மரித்த பிற்பாடும் அந்த சரீரத்தை குறித்து பிசாசு உரிமை கொண்டாடுறதை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய வீட்டுல எங்குமே உண்மையா உள்ளவனா இருந்த மோசையோட சரீரத்தை குறித்தே பிசாசு தேவனிடத்தில் தர்க்கிக்கும் போது நம்முடைய சரீரத்தை குறித்து அப்போ பிசாசு ஆண்டவர்கிட்ட எவ்வளவு முறையிடுவான். அப்போ நம்முடைய சரீரத்தை நம்ம எவ்வளவு குற்றமற்றதா பாதுகாக்கணும் அப்படின்னு பாருங்க. தேவன் உள்ளத்துலதான் பாக்குறாரு, சரீரத்தை பாக்குறது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர். நம்ம உள்ள தூய்மையா இருந்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் இவ்வாறு கூறப்பட்டு உள்ளது, சரீரமா வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். இந்த வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு உரியது. அந்த சரீரத்தில் எந்த விதமான பாவங்களும் காணப்படக்கூடாது என்று நாம் நினைக்கல. அந்த வசனத்தில் வேசித்தனத்திற்கு அல்ல என்று கூறப்பட்டிருக்கிறது. நாம் வேசித்தனமான விபச்சார சம்பந்தமான எந்த பாவங்களையும் செய்யலையே அப்படின்னு நினைக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க படித்து பாருங்களா. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும், தேவனின் பார்வையில் நம்ம இந்த உலகத்தின் மீது வைக்கும் எந்த விதமான ஆசைகளும் தேவன் அதை விபச்சாரம் என்று குறிப்பிடுகிறார். அதனால நம்ம இந்த உலக சம்பந்தமான அனைத்து பாவ பழக்கங்களில் இருந்தும் ஆசை இச்சைகளில் இருந்தும் விலகி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாங்க. நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்தும் சில பாவங்களை குறித்து நம்ம இங்க பார்க்கலாமா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. இந்த 3ஆம் வசனத்துல புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, இருதயத்துல மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுதுன்னா அதை ஒரு வேண்டுகோளா சொல்லாம கட்டளையா இங்க சொல்றதை பார்க்க முடியும். ஒரு கட்டளை அப்படின்னு வரும்போது அந்த கட்டளையை நம்ம பின்பற்றுறது ரொம்ப அவசியம். அதுல நம்மளுக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. அதை கண்டிப்பா நம்ம பின்பற்றி தான் ஆகணும். மேலும் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து காரியங்களும் நம் சரீரத்தை கரைப்படுத்தக்கூடியதுதான். மயிரை பின்னி, பெண்கள் முடியை பின்னி போடுகிறத பற்றி இந்த வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெண்கள் தங்களுடைய முடியை பின்னி போடுகிறது பாவமா என்று நம்ம நினைக்கலாம். முடியை பின்றது ஒரு அலங்காரமா இல்லாம ஒரு நார்மலா அதை பின்னி போட்டீங்கன்னா அது பாவமே இல்லை. ஆனா அதை மற்றவர்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விதவிதமா பின்னி போடுறாங்கல்ல, அது தேவனுடைய பார்வையில பாவமா கருதப்படுது. பின்றது ஒரு டீசெண்டா இருக்கணும். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுல நிறைய டிசைனா கொண்ட போடுறது அதெல்லாமே தேவனுடைய பார்வையில தகாத காரியங்கள். அப்புறம் பொன் ஆபரணங்களை அணிந்து, அதாவது அப்போ ஜுவல்ஸ், நகைகள் அணிகிறது ஆண்டவர் வேண்டாத காரியமா சொல்றாரு. நகைகள் அணிவதை குறித்து நான் தியானிக்கும் போது ஆண்டவர் அநேக வசனங்களை இந்த காரியத்தை எனக்கு தெளிவுபடுத்தினாங்க. அதில் இப்பொழுது நான் ஒரு 3 வசனத்தை மட்டும் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க விரும்புகிறேன். யாத்திரையாகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலாக்கி கொண்டு வரும்போது மோசே மூலமா ஒவ்வொரு ஜனங்கள்கிட்டையும் இவ்வாறு சொல்றதை நம்ம பார்க்க முடியும். யாத்திரையாகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன அயலான இடத்திலும் ஒவ்வொருத்தையும் அவளவள் அயலால் இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலாக்கும் போது மோசே மூலமா ஜனங்களுக்கு சொல்ற இந்த காரியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம்.
அதே போல் ஒவ்வொரு இஸ்ரேல் மக்களும் வந்து எகிப்து மக்களை கொள்ளையிடுறதை நம்ம வேதத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த காரியங்கள் நிறைவேறின பிற்பாடு இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி தேவன் தங்களுக்கு தரப்போகிற பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக கானான் தேசத்துக்கு வனாந்திரத்தில் நடந்து செல்லும் போது ஆண்டவர் மோசே கிட்ட இவ்வாறு சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அதை குறித்து யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நம்ம பார்க்க முடியும். துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா காலத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்திலே உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசையோடு சொல்லியிருந்தார். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட வந்து எகிப்திய மக்கள் கிட்ட இருந்து நகைகளை கேட்டு வாங்கி அவர்களை கொள்ளையிடுங்கள் சொல்றது ஆண்டவர் தான். பிற்பாடு வந்து ஆண்டவர் வந்து நீங்க வணங்கா காலத்துள்ள ஜனங்கள், அதனால நீங்க போட்டிருக்க ஆபரணங்களை கழற்றி போடுங்க அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்னு அதை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் மோசையோட பேசி மோசை மலையின் மேல ஏறி வர சொல்லி 40 நாள் இரவும் பகலும் நியாயபரமான கட்டளைகளை அவருக்கு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். அப்படி அவர் 40 நாள் தேவ சமூகத்தில் அங்க தேவனோட இருக்கும்போது இங்க ஜனங்களை வந்து கீழே ஆரோன் கிட்ட பேசுறதை நம்ம பார்க்கலாம். அது குறித்து யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். அதாவது மோசே 40 நாள் இரவும் பகலும் ஆண்டவர் சமூகத்துல இருந்து அவருடைய நியாயபரமான கட்டளைகளை வந்து பெற்றுக்கொள்ற சமயத்துல அவர் வர தாமதிக்கிறத ஜனங்கள் பார்த்து உடனே ஆரோன் கிட்ட வந்து, இந்த மோசைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தள்ளி வேற அந்நிய தெய்வங்களை வந்து தங்களுக்கு ஏற்படுத்தி கொள்றதை நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஆண்டவருக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கி தான் முந்தி தான் சொன்ன இந்த எகிப்து ஜனங்களை வந்து நீங்க கொள்ளையிடுங்க, அவர்கள்கிட்ட இருந்து இந்த பொன் ஆபரணங்களை நீங்க கேட்டு வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன காரியங்களை வந்து மறுத்து ஜனங்கள் மேல கோபப்பட்டு, நீங்க போட்டிருக்க இந்த பொன் ஆபரணங்களை வந்து கழட்டி போடுங்க, அப்பதான் நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது அறிவேன், இல்லாட்டி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன், அதனால நீங்க போட்டிருக்க நகைகளை கழட்டுங்க, அப்போதுதான் நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது அறிவேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால அவர் அந்த பொன் ஆபரணங்களை வந்து கரைப்பட்டபடினால, அது தீட்டுப்பட்டபடினால தன்னுடைய ஜனங்கள் வந்து அதை அணிந்து கொள்றதை வந்து அவர் வெறுக்கிறாரு. இதை குறித்து அநேக காரியங்களை வந்து எனக்கு வசனங்கள் மூலமா உறுதிப்படுத்தினாங்க. கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் எனக்கு கிருபை தந்தால், கர்த்தர் எனக்கு இன்னும் இதை குறித்து அதிக வசன ஆதாரங்களோட எனக்கு தந்த காரியங்களை நான் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுவேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். ஒரு மனிதனுடைய மனத்தை மறைக்கிறதுக்கு வந்து வஸ்திரங்கள் கண்டிப்பா அவசியம். ஆனா அந்த வஸ்திரம் வந்து நம்முடைய தகுதிக்கு ஏற்ப ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் எந்த குறையும் அதுல சொல்லாதபடிக்கு இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஆனா இன்றைய நாட்கள்ல போதிக்கிறவர்கள் முதல் விசுவாசிகள் வரைக்கும் அணிந்து கொள்கிற வஸ்திரம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய தகுதிக்கு மீறினதா, அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதா, வஸ்திரங்களுக்காக செலவு பண்ணி ரொம்ப மினுமினுப்பான வஸ்திரங்களா இருக்கு. ஆனா வஸ்திரம்ன்றது வந்து நம்மளுடைய மானத்தை மறைக்கதான் தேவை. இன்றைய நாட்கள்ல அநேகர் உடுத்தி கொள்ளும் வஸ்திரங்கள் வந்து அதற்கு இணையாவே இல்லை. நிறைய காரியங்களை வெளிப்படுத்துறதா இருக்கு. நம்ம எதற்காக வஸ்திரத்தை உடுத்துறோமோ அந்த காரியமே அதில் காணப்படல. ரொம்ப காஸ்ட்லியான வஸ்திரங்களை உடுத்திக்கிட்டு, ரொம்ப மினுக்கான வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்திக்கிட்டு நம்முடைய பெருமைகளை எல்லாம் பறைசாற்றிக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து தேவனுடைய பார்வையில ஆகாத காரியம். ஃபேஷன் சொல்லிட்டு உலக மாயையில சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள், அருவருப்பான காரியங்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா புறம்பான அலங்கரிப்பு. புறம்பான அலங்கரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சரீரத்துக்கு வந்து சில காரியங்கள் மிக இன்றியமையாததா காணப்படும். சில ஆயின்மெண்ட், சில மருந்துகள், சரீர தேவைகளுக்காக, சுகத்துக்காக நம்ம பூசிக்கொள்ள வேண்டியதா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உதட்டிலையும் உதட்டு வெடிப்பு அந்த மாதிரி சில காரியங்களுக்காக மருத்துவ ஆலோசனைப்படி சில கிரீம்களை அப்ளை பண்றோம். அது வந்து இன்றியமையாதது, அது ரொம்ப முக்கியமானது. ஆனா நம்முடைய சரீரம் வந்து பிறரோட பார்வைக்கு அழகா தெரியணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிலவற்றை நம்ம உடல்ல பூசி கொள்ளுகிறோம். இயற்கைக்கு புறம்பா நம்ம
சில விதமான அலங்கரிப்பை நம்ம செய்யறோம். இதெல்லாம் வந்து தேவனுடைய பார்வையில வந்து புறம்பான அலங்கரிப்பா காணப்படுது. அதை தவிர நம்ம இந்த உதட்டு சாயங்கள் அதெல்லாம் நம்ம அழகுக்குன்னு இது பண்றது எல்லாமே பாவம் தான். எல்லாமே கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள். பெண்கள் தலையில பூ வைக்கிறது, அந்த பூ எதற்காக வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறரோட கவனத்தை கவரணும், நம்ம வந்து அழகா தெரியணும் அப்படின்ற ஒரு நினைப்புல தான் அது வைக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அழகு நிலையங்கள்ல போயிட்டு நம்ம இன்னும் நம்மள அலங்கரிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் விதவிதமா அலங்கரித்துட்டு வராங்க. அதெல்லாம் கூட பாவம் தான். அதாவது பிறர் நம்மள பார்க்கணும், பிறர் மத்தியில நம்ம அழகா காணப்படணும் அப்படின்னு நம்ம இயற்கையா தேவன் நமக்கு தந்த அழகுக்கு மாறா நம்ம செய்யற காரியங்கள் எல்லாமே புறம்பான அலங்கரிப்பு தான். இன்றைய நாட்கள்ல அழகு நிலையங்களை வந்து கிறிஸ்தவ மக்களே அநேகரை வந்து வைத்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இந்த மாதிரி புறம்பான அலங்கரிப்புக்கு தேவையான நிலையங்களை நடத்துறது வந்து தேவனுடைய கற்பனைக்கு விரோதமானது அப்படின்றத பிரசங்கிக்க வேண்டிய போதகர்களே வந்து அழகு நிலையங்களை திறந்து வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதற்கு அவங்க சொல்றது வந்து இதுவும் ஒரு வேலை தான் அப்படின்னு. உலகத்துல எத்தனையோ விதமான வேலைகள் இருக்கு. அதுல வந்து இந்த மாதிரி வேலைகள் வந்து தேவனுடைய கற்பனைகளுக்கு எதிரானது, தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமானது. இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து உங்களை கரைப்படுத்துறது மட்டும் இல்லாம இன்னும் அநேக கிறிஸ்தவ மக்களை வந்து தூண்டி விடுற காரியங்கள், அவங்களும் இடரா பண்ற காரியங்கள். மத்தேயு 18 அதிகாரம் 6 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்களா. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியாரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். 7ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அதாவது தெளிவா புரிஞ்சுக்கோங்க, எந்த மனுஷனால வந்து அந்த இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால வேலைனா கூட ஆண்டவரோட கற்பனைகளுக்கு வந்து எதிராக இல்லாததா, நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்தாதா, பிறரை இடர பண்ணுகிறதா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி காரியங்கள்ல வந்து நம்ம தெளிவா விழிப்பா இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அப்புறமா பாத்தீங்கன்னா நெயில் பாலிஷ் அப்படின்னு சொல்ற நகைப்பூச்சிகள், இன்றைக்கு காலிலையும் கையிலையும் உள்ள நகங்கள்ல விதவிதமா கலர் கலரா நகைப்பூச்சிகளை பூசிக்கிட்டு இருக்காங்க. இது கூட புறம்பான அலங்கரிப்பு தான். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 29வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நிறை. இன்றைய வாலிபர்கள் தங்களோட அலங்காரம் எதுல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, தங்களோட முடிய விதவிதமா கலர் கலரா டை அடிக்கிறதுலயும், பெண்களை போல நீளமா வளர்க்கறதுலயும், காதல பெண்களை போல கமலை மாட்டிக்கிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிறதுலயும் தான் இருக்கு. அதுதான் தங்களோட அலங்காரம் பராக்கிரமம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. அதே போல இன்றைக்கு முதிர் வயதானவர்களும் தங்களோட முடியில ஒரு சிறு நரை தென்பட்டாலும் உடனே டை அடிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு ஆண்டவரை பற்றி உபதேசிக்கிற போதகர்களும் மக்களுக்கு தங்களை முன்மாதிரியாக காட்ட வேண்டியவர்களும் கூட தங்கள் தலையில ஒரு சிறு நரை தென்பட்டாலும் உடனே டை அடித்துக் கொள்கிறாங்க. இது கூட ஆண்டவர் விரும்பாத காரியம். இப்படி நம்ம சரீரத்தை வந்து இந்த உலக பொருட்களால், இந்த உலக அலங்காரங்களால நம்ம அலங்கரிக்கும் போது நிச்சயமா நம்ம சரீரத்தை குறித்து பிசாசன் தர்க்கிக்கும் போது, அதாவது வாக்குவாதம் செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை வந்து பாதுகாக்க முடியாது. அதனால நம்ம ஆண்டவரோட ராஜ்யத்தை சென்றடைகிறதுக்கு நம்ம சரீரமும் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குன்னு பாருங்க. அந்த சரீரத்தை வந்து நம்ம எப்படி நம்ம கனப்படுத்தணும், எப்படி குற்றமற்றதா பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நீங்க பார்க்கும்போது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அதாவது நம்மளோட சரீரம் வந்து தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியாகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து நம்ம தெளிவா பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய சாயலால தேவனுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்ட நம்ம சரீரத்தை வந்து நம்ம புறம்பான அலங்கரிப்பு மூலமாக நம்ம சரீரத்துல உள்ள தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் நம்ம இழந்து போறதை நம்ம பார்க்க முடியும். மார்க் 9ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, நீ 2 கண் உடையவனாய் நரக அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கலாம், ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும். அதாவது சரீரத்தில் உள்ள இடரல் உண்டாக்குன பாகத்தை பிடிங்கி போடு அப்படின்றாங்க. அப்போ நம்ம அந்த சரீரம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல இருந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது சரீரத்தோட போராதுன்னு தான் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கலிலேயராகிய மனுஷரே, நீங்க ஏன் வானத்தை அனந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அதாவது அவரோட ஆவியில அவர் வந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தா, அவரோட ஆவி ஆத்மா மட்டும் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தா யாரும் பார்த்திருக்க முடியாது. அவரோட அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தோட வானத்துக்கு
எடுத்துக்கொள்ளப்பட்டதுனால தான் கலிலேய மனுஷர்கள் அவரை பார்க்க முடிந்தது. அதனால நம்ம சரீரத்தையும் குற்றமற்றதா கரைப்படுத்தாம நம்ம காற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. 1 தெசலோனிக்கர் 5:23 நீங்க பார்க்கும்போது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அதாவது சரீரத்தையும் குற்றமற்றதா காற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இந்த வசனத்துல குறிப்பிடப்பட்டிருப்பதை நம்ம தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த உலகத்தின் வேஷங்களினால உங்கள் சரீரத்தை நீங்க கரைப்படுத்தாதீங்க. அது தேவனுக்கு ரொம்ப முக்கியமானது, தேவனுக்கு ரொம்ப பரிசுத்தமானது. அதை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. சில வருடங்களுக்கு முன்பு கூட கர்த்தருக்கு பயப்படுற பயம் அதிகமா காணப்பட்டது. அநேகர் இது கர்த்தருக்கு விரோதமான செயல், இது கர்த்தருக்கு அருவருப்பானது, இது கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் அப்படின்னு அநேக காரியங்களுக்கு விலகி இருந்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்தாங்க. ஆனா இன்றைய நாட்கள்ல இந்த காரியங்கள்லாம் துணிகரமா நடக்குது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அநேக ஊழியர்கள் இந்த காரியங்களை துணிந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. புருஷர்கள் தங்களுக்கு ஏற்ற விதமாக இந்த உலக பிரகாரமாக அலங்கரிக்கிறதும், மனைவிகள், பெண்கள் தங்களுக்கு ஏற்ற விதமாக இந்த உலக பிரகாரமாக துணிந்து அனுபவிக்கிறதும், இது நம்மளை இடர பண்ணுது. அதாவது இந்த காரியங்களுக்கெல்லாம் பயந்து ஒதுங்கி இருந்தவங்க கூட இதெல்லாம் பார்க்கும்போது, ஊழியம் செய்யறவங்க இதெல்லாம் பண்றாங்களே, ஆண்டவர் அவங்களே ஆசீர்வதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி விலகி இருந்தவங்க கூட இன்னைக்கு துணிந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைய நாட்கள்ல வசனங்களை போதிக்கிற அநேகர் இந்த உலகத்திற்கு ஏற்ற விதமாக வசனங்களை போதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வசனங்களை திரித்து பேசுறாங்க. அதாவது ஆண்டவர் வசனத்துல என்ன சொல்லியிருக்காரோ அதை உள்ளபடி நீங்க ஏற்றுக்கொண்டா மட்டும்தாங்க பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாக முடியும். இல்லாட்டி நீங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களா இருந்தாலும் அவருடைய சித்தத்தை நம்ம அறிந்து வாழாக்கட்டி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம தகுதியாகவே முடியாது. இதை குறித்து ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்றாருன்னு பாருங்களா. மத்தேயு 22:14 அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்றாரு. நாங்க கிறிஸ்தவர்கள், நாங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறவங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதாவது அவரோட சித்தத்தின்படி வாழ்றவங்களை மட்டும்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. அவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாக முடியும். மற்றவர்கள் நாங்களும் ஊழியம் செய்யறோம், நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம கர்த்தரோட ஊழியத்தை செய்யறதுக்கு ஏற்ற பிரதிபலன் நம்மளுக்கு ஆண்டவர் இங்க கொடுப்பாரு. அதுக்கு இயேசுன்ற நாமத்தை இந்த உலக ஜனங்களை அறியறதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கனால அதுக்கேற்ற பிரதிபலன் நம்மளுக்கு இருக்கு. அதை வச்சு நம்ம பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க நம்ம தகுதியாகணும்னா அவரோட சித்தத்தை நம்ம செய்யணும். வேத வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ, எப்படி சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். நம்ம அதை திரித்து பேசி அதை மாறா உபதேசிக்கிறவங்களோட உபதேசத்தின்படி நம்ம வாழ்ந்தா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் எப்பவுமே சொல்றது, வேதத்தை வாசிங்க, வேதத்தின்படி ஜீவிக்க பாருங்க, மற்ற ஊழியர்களை பார்க்காதீங்க. மற்றவர்கள் வேதத்துக்கு புறம்பா போதித்தாங்கன்னா அந்த போதனையை ஒதுக்குங்க. வேதத்தை நல்லா ஆராயுங்க, வேதத்தை நல்லா படிங்க, வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, வேத வசனத்தின் அந்த சத்தியத்தின்படி ஜீவிங்க. அவரோட சித்தத்தை நம்ம செய்யும்போது மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம செல்ல முடியும். அதனால ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள், ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்க காரியங்கள் வேதத்துல இருக்கு. அதை நம்ம தெளிவா சிந்தித்து அந்த புறம்பான காரியங்களை நம்ம விட்டு அகற்றும் போதுதான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு தகுதியாக முடியும். அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமானால் தேவ ஆவியானவரோட துணை கொண்டு இதை நம்மளோட வாழ்க்கையிலிருந்து புறம்பே தள்ளினா மட்டும்தான் நம்மளோட சரீரத்தையும் ஆத்மாவையும் குற்றமற்றதா காக்க முடியும். அதனால ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்கள்ல உதவி செய்யும்படி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்து வேத வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்து இந்த காரியங்கள்ல இருந்து நம்ம விடுதலை பெற்று ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு தகுதியாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் எனக்கு தந்த இந்த சிறு ஆலோசனையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு செய்த கிருபைக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சிறு ஜெபம் செய்வோமா? தேவனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையிலும் நீங்க எனக்கு தந்த இந்த சிறு ஆலோசனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் எடுத்து சொல்லும்படி எனக்கு தந்த கிருபைக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இவர்களும் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் தேவனுடைய துணை கொண்டு விடுதலை பெற்று தேவன் விரும்புகிற வண்ணமாக தேவனுக்காக ஜீவிக்க தேவன் கிருபை செய்வீராக. ஆமேன். எனக்கு பிரியமான அன்பு தேவ ஜனங்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதை இன்னும் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக மற்றவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விழித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன்.